everyone. இன்னைக்கு நம்ம சாக்லேட் மஃபின்ஸ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். மைதா, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமா சால்ட், சுகர். இதெல்லாம் வந்து ட்ரை ingredients. நெக்ஸ்ட் நம்ம வெட் ingredients பார்க்கலாம். மில்க், ஆயில், ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். 2 முட்டை, வினிகர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் வினிகர். இந்த வினிகரை நம்ம மில்கில் ஆட் பண்ணி அது கர்டல் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகர் 1 டேபிள் ஸ்பூனை இது 1/2 கப் மில்க் இதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு மாதிரியாக கர்டல் ஆகிடும், தெரிஞ்சு போன மாதிரி ஆகும் பால். நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ செகண்ட் ஸ்டெப், நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். 1 கப் மைதா, அதுலேயே ஒரு குவார்ட்டர் விட கம்மியாக தான் கப் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸையும் சுகரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மில்கை வினிகர் போட்டு வச்சுருந்தது எப்படி தெரிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் மில்க். 1/2 கப் மில்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆயில், இதுவும் ஒரு 1/2 கப். நெக்ஸ்ட்டு ஒரு 2 எக்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போட்ட 3 இன்க்ரீடியன்ஸும். இதில் நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகரும் 1/2 கப். நான் இப்போ 1/4 கப் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் போட போகிறேன் ஃபுல்லாக. சுகரையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெனிலா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல வேறு ஒரு பவுலில், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா சீவில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ 2த்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி ஜென்டிலாக நம்ம கலக்கணும். ஃபுல்லாக அப்படியே போட்டு அடித்து கலக்கக்கூடாது. சாஃப்டாக பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணணும், வெட் அண்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் நம்மளுடைய மஃபின்ஸ். இப்போ நம்ம பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இதில் நம்ம கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு. வேணும்னா வால்நட் கூட நம்ம ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரிக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம் டெம்பரேச்சர். 30 மினிட்ஸ் டைமர் வச்சுருக்கோம். இதில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுவோம். அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுவோம். இப்போ பேக் பண்ணுறதுக்காக நம்ம கப் கேக் ட்ரே எடுத்துருக்கோம். அதில் நம்ம பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த பேப்பர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பேட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். லைக் இந்த மாதிரி ஒரு லேடரோ ஏதாவது எடுத்துக்கோங்க, ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரே அளவுக்கு மெஷர்மெண்ட்டாக மெதுவாக ஒவ்வொரு இதுலேயுமே போர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஃபின்ஸ் ட்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டணும். அப்போ தான் பேக் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளோட மஃபின்ஸ் ட்ரே வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ரெடி ஆகிடுச்சு பேக் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் 10 மினிட்ஸ்க்கு. ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சுட்டு அதே டெம்பரேச்சரில் ஒரு 6 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் லோ பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும்.
நம்ம அவனில் வச்சு ஒரு 5 to 6 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். பிட்வீன் 150 175ல் வச்சுக்கணும். இப்போ இது வந்து 15 minutes பேக் ஆகணும். மஃபின்ஸ் ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அதை நம்ம கூல் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சாக்லேட் மஃபின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.